அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே, மே 31, 2026 முதல் ஜூன் 6, 2026 வரை உள்ள இந்த வாரத்தில் உங்கள் ராசியில் சனி பகவான் இருப்பதால் வாழ்க்கையில் பொறுப்புகளும் சோதனைகளும் அதிகரித்தாலும், அதே நேரத்தில் குரு பகவானின் சிறப்பு பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் பல பிரச்சினைகளில் பாதுகாப்பும் முன்னேற்ற வாய்ப்பும் உருவாகும். ரிஷப ராசியில் இருக்கும் சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருப்பதால் துணிச்சல் மற்றும் முயற்சி அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்கலாம். பயணங்கள் மூலம் நன்மை கிடைக்கும். சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கலாம். வேலை தொடர்பான தகவல்கள் சாதகமாக அமையும். மேஷ ராசியில் இருக்கும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்ப பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. கோபம் காரணமாக உறவுகளில் பாதிப்பு வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பணவரவு இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கலாம். உணவு பழக்கத்தில் கவனம் அவசியம். மிதுன ராசியில் இருக்கும் புதன் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருப்பதால் வீடு, சொத்து மற்றும் கல்வி தொடர்பான விஷயங்களில் முன்னேற்ற சிந்தனைகள் உருவாகும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் அறிவார்ந்த ஆலோசனைகள் மூலம் பிரச்சினைகள் சரியாகும். மிதுன ராசியில் இருக்கும் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருப்பதால் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் வசதிகள் அதிகரிக்கும். வீடு அழகுபடுத்துதல் அல்லது புதிய பொருட்கள் வாங்கும் எண்ணம் உருவாகலாம். தாயார் மூலம் ஆதரவு கிடைக்கும். கடக ராசியில் இருக்கும் குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருப்பதால் இது மிகச் சிறந்த நன்மை தரும் நிலையாக அமைகிறது. குழந்தைகள், கல்வி, காதல் மற்றும் படைப்பாற்றல் விஷயங்களில் முன்னேற்றம் கிடைக்கும். மேலும் குருவின் பார்வை நேரடியாக உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் மன நிம்மதி, அதிர்ஷ்டம் மற்றும் பாதுகாப்பு அதிகரிக்கும். உங்கள் ராசியிலேயே இருக்கும் சனி 7.5 சனியின் நடுக்கட்ட தாக்கத்தை தருகிறார். எந்த செயலிலும் மெதுவான முன்னேற்றம் காணப்படலாம். உடல்நலம் மற்றும் மன அழுத்தத்தில் கவனம் அவசியம். ஆனால் பொறுமையுடன் உழைத்தால் நிலையான வெற்றி கிடைக்கும். கும்ப ராசியில் இருக்கும் ராகு உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருப்பதால் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கலாம். வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் சிலருக்கு சாதகமாக அமையும். தூக்கக் குறைபாடு மற்றும் மனக்குழப்பம் வராமல் ஆன்மீகத்தில் மனதை செலுத்துவது நல்லது. சிம்ம ராசியில் இருக்கும் கேது உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருப்பதால் எதிரிகளை வெல்லும் சக்தி கிடைக்கும். போட்டித் தேர்வுகள் மற்றும் வேலை வாய்ப்புகளில் முன்னேற்றம் காணலாம். உடல் நலத்தில் இருந்த சில பிரச்சினைகள் பார்வையும் சனியின் அனுபவமும் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கும். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் தடைகளை தாண்டி வெற்றியை அடைய முடியும். பரிகாரம்: வியாழக்கிழமையில் குரு பகவான் மற்றும் சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபடுங்கள். மஞ்சள் நிற ஆடை அணிவது மற்றும் எண்ணெய் தீபம் ஏற்றுவது நன்மை தரும். ஓம் குரவே நம மற்றும் ஓம் சனீஸ்வராய நம மந்திரங்களை ஜபிக்கலாம். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு மிகப்பெரிய பலம்.